மூமின்களுக்கு, முஸ்லிம்களுக்கு இந்த உலக வாழ்க்கை ஓட்டப்பந்தய மைதானம். அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகளில், ஈமானில், அமல்களில், தக்வாவில், உயர்ந்த நற்குணங்களில் அல்லாஹுவின் பக்கம் நம்மை நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய, நாளை அல்லாஹுவின் சமூகத்தில் அவனுக்கு மிக சமீபமாக நம்மை அமர்த்தக்கூடிய அந்த நல்ல அமல்களிலே ஒரு மூமின் ஓடிக்கொண்டே இருப்பான், விரைந்து கொண்டே இருப்பான். தனக்கு முன்னால் சென்றவர்களை பார்ப்பான், நபிமார்களை பார்ப்பான், முர்சலீன் இறை தூதர்களை பார்ப்பான். அவர்களை பின்பற்றி அல்லாஹுவால் புகழப்பட்ட, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்லவர்களின் வாழ்க்கை வரலாறை பார்ப்பான். நானும் அவர்களை போன்று ஆக வேண்டுமே, அவர்களின் கூட்டத்திலே நான் சேர வேண்டுமே என்று அமல்களில் ஓடிக்கொண்டே இருப்பான், அமல்களை துரத்திக் கொண்டே இருப்பான். ஒரு அமலை முடித்தால் அடுத்து இன்னொரு அமல் எது? நான் செய்த இந்த அமலை விட அடுத்த அமலை சரியாக செய்வேன். இப்போது நான் தொழுத 2 ரக்காத்தை விட அடுத்து நான் தொழக்கூடிய 2 ரக்காத்தில் இன்னும் உள்ளச்சத்தை கொண்டு வருவேன், இன்னும் பயத்தை கொண்டு வருவேன், இன்னும் அழுகையை கொண்டு வருவேன், இன்னும் ஆதரவை கொண்டு வருவேன். நேற்று நான் செய்த அமல் எனக்கு திருப்தியாக இல்லை, அல்லாஹ்வே அந்த பலவீனமான அமலை ஏற்றுக்கொள், இன்று நேற்றை விட அதிகமாக சிறப்பாக அமல் செய்வதற்கு எனக்கு வாய்ப்பை கொடு என்று ஒவ்வொரு நாளும் அவன் தன்னுடைய வாழ்க்கையை, நேரங்களை, நொடிகளை விரட்டிக் கொண்டே இருப்பான். அமல்களில் முன்னேறுவதற்கு, அல்லாஹுவை திருப்திப்படுத்துவதற்கு, அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட, பொருந்தி கொண்ட உயர்ந்த நல்லடியார்களின் கூட்டத்தில் ஆகுவதற்காக. யாரை பார்த்து அல்லாஹ் அவர்களை சந்திப்பதற்கு அவன் சந்தோஷப்படுகின்றானோ, அவன் அவர்களை எதிர்பார்க்கின்றானோ, அத்தகைய நல்லடியார்களில் ஆக வேண்டும். சகோதரர்களே, இது சோம்பேறிகளுக்கான வாய்ப்பு கிடையாது. இது கொள்கையில் உறுதி உள்ளவர்கள், வீரம் உள்ளவர்கள், மன உறுதி உள்ளவர்கள், அப்படிப்பட்டவர்களுக்கான வாய்ப்பு இது.